ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பிரியங்கா, தீபக், மஞ்சரி உள்ளே வந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ வந்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து சரியில்லை, ஒரு டீம் எஃபர்ட் போட மாட்டாங்க ஒரு ஷோக்கு, அதனால் இவங்களை வச்சு செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 9 இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் வேலை காமிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, கொஞ்சம் எஃபர்ட் போடுறது கம்மி தான் இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இங்கே என்னென்னா பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க. விஜய் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற அந்த மனக்கசப்புகள் இவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க பேசிட்டே இருக்காங்க, கவனிச்சிங்களா அப்படின்னு பிரியங்கா சொல்ல. தீபக் வந்துட்டு இல்லை, ரெண்டு பேருமே கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் இருக்காங்க, ஓப்பனாகவே தெரியுது அப்படின்றாங்க. மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்க, கோல்டு வார்லாம் கிடையாது, கனிக்கும் அப்படின்றத யாருக்கும் சொல்லலை. கனிக்கும் மேபி அது கண்டிப்பாக விஜய் பார்வதியாக தான் இருக்குது. ஏன்னா கனிக்கு இருக்கிற ஒரே எதிரி விஜய் பார்வதி மட்டும்தான். ஸோ கோல்டு வார் மாதிரி தெரியல, இது ஓப்பன் வாராகவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரியங்கா வந்து துஷாரை சொல்கிறாங்க, துஷார் இப்படி ஆடுவான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அவங்களுக்கு மட்டுமா நாங்களே நொந்து போய் கிடக்கிறோம். அப்புறம் தீபக் வந்துட்டு நம்ம பிரஜன் சொன்ன ஒரு வார்த்தையால் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு, காண்டாயிருக்கார் போல இருக்குது. ஸோ பிரஜனுக்கு ஒரு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா பிரஜன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிங்களா, வெளியே பார்க்குறப்போ இவர் ஹீரோவாக வருவார், இப்போ வில்லன் ஆகிட்டாருன்ற மாதிரி கலாய்க்கிறாரு அப்படின்றாங்க. மஞ்சரி வந்துட்டு எனக்கு என்னமோ இப்போ பிரஜனும் விஜய் பார்வதி அலையன்ஸ் வச்ச மாதிரி தோணுதுன்றாங்க. பிரியங்கா வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை இது ஒரு ஷோ, நல்ல டீம் எஃபர்ட் போடணும், ஆனால் போட மாட்டாங்க, கொஞ்சம் நம்ம சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அவங்கள சங்கடப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஓஹோ, பிரியங்கா பிக் பாஸ் சீசன் அதான் அந்த பிக் பாஸ் சீசனில் வரும்போது எத்தனை பேர் என்னென்ன ஆட்டம் காமிச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தாமரைக்கு உங்களுக்கு எவ்வளோ முட்டிக்கும் பா, பயங்கரமாக பார்க்குறதுக்கே. ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து ஃபிசிக்கலாகவே அட்டாக் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த 3 நாளும் வந்துட்டு ஆக்சுவலாக கெஸ்ட்டை வந்து கவனிக்க வேண்டியது இவங்களோட கடமை, ஆனால் அவங்க கவனிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க போல இருக்குது. கெஸ்ட்லாம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸை பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இவங்க இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இவங்க பிளான் பண்ணுறதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது, ரைட்ரா வேற மாதிரி இருக்க போது சம்பவங்கள் அப்படின்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இந்த 3 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட் அப்படி தான் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிளான் போட்டாவே வந்து கண்டிப்பாக மஞ்சரி செம்மையாக பிளான் பண்ணுவாங்க, பட் கலாய்க்கணும் அப்படின்னா பிரியங்கா வச்சு செய்வாங்க. தீபக் வந்து 2 பேருக்கு நியூட்ரலாக இருப்பார். பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.